ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மோர்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை டேரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரி தெரியும். பட் போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மோர்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 6. ஃபேரி ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து சியாச்சான் சொல்ல விட்டுட்டு இருக்கான். சியாச்சான் அப்படிங்கிறவரு நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு, இது என்னன்னு பாப்போம். இது டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்ட் தானே அப்படின்னு அவ கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி சியாச்சான் ரிப்ளை பண்றான். ஏன்னா அவன் தான் அனுப்பி விட்டுருக்கான். சாங், நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட மாஸ்டர் உடம்பு சரியில்லாதது சரிப்படுத்த இது எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். என் மாஸ்டர் சார்பா நான் உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் சொல்றா. இப்போ உங்க மாஸ்டர் எப்படி இருக்காருன்னு சியாச்சான் கேட்கவோ இப்போ அவர் கொஞ்சம் முன்னேறிக்கிட்டே வராரு. நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும். இன்னைக்கு மதியம் உங்க கூட லைவ் சாட் சொல்லவும் சியாச்சான் செம ஜாலி ஆவறான். மாஸ்டர் ஜுவாங்கி வந்து ஒரு சீக்ரெட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாரு. லெஜெண்டரி கல்டிவேஷன் பிராக்டிஷனர்ஸ் ஆன எங்களை எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க மிஸ்டர் ஜுவாங்கி அப்படின்னு கேட்கவும் இந்த வேர்ல்டோட டோட்டல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி 4.7 கம்மியாகிட்டே வருது. இப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனால டீமன்ஸ் எல்லாம் பூமியா ஈஸிக்குள்ள வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை கூட்டணும்னா நான் அதை ஈஸியா பாத்துக்கிடுவேன். டீமன்ஸ் பத்தியோ டீமன் வேர்ல்ட் பத்தியோ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சீன் போட்டுட்டு இருக்கான். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்கன்னு இன்னொருத்த சொல்றான். உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எப்ப வேணா டீமன்ஸ் பூமிக்கு வரலாம், நமக்கு டீமன்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு ஜுவாங்கி சொல்லவும் நம்ம பூமியில ஆல்ரெடி இருக்கிற ஒரு டீமன் கிட்ட அதை பத்தி விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேல ஃபேஸ் தெரியாத ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. எல்லாருமே அதை வணங்குறாங்க. இப்போ அந்த வாய்ஸ் வந்து ஆஃப்லைன் போது எல்லா லெஜெண்டரி ஆளுங்களுமே வணங்குற அந்த ஆள் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரமா வெளிவா அப்படின்னு சொல்லி ஹாக்வா நம்ம ஹீரோவை ஸ்கூலுக்கு வெளியே கூட்டிட்டு போறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இந்த போன்லயே இருக்கே அப்படின்னு சொல்லி சியாச்சானோட அப்பா திட்டிட்டு இருக்கோம். ஃபேரி ஃபாக்ஸோட மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை, அவ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கா, அதுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்லவும் ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நம்ம குடும்ப வழக்கம். சரி ஓகே, நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டு ஆமா நம்ம வீட்ல பாரம்பரியமா இருந்த அந்த டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்ட் அதை பாத்தியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சியாச்சான் சொல்றான். டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்ட் என்னோட ஃப்ரெண்ட் சியாச்சான் கொடுத்திருக்காரு, அவர் கூட இன்னைக்கு மதிய பேச போறேன் அப்படின்னு சொல்லி அவ லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்லிட்டு இருக்கா. இந்த தைரியம் தான் நம்ம வீட்டு பாரம்பரியத்தை தூக்கி ஒருத்திக்கிட்டு அசால்ட்டா கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவனோட போனை 2 துண்டா கட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நீ இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சியாச்சான் ஏன் அப்படி இருக்கானு ஹாக்வா சொல்லவும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுல அந்த பொண்ணுக்கு என்னதான் லாபம் சான்றான் கேட்கவும் ஏன்ஷியன் காலத்துல டீமன்ஸ் அழகான பொண்ணுங்க மாதிரி ஒரு மாதிரி ரெடியூஸ் பண்ணி ஒருத்தங்களோட மொத்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையே எடுத்துரும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டை பத்தி நான் படிச்சிருக்கேன், இந்த காலத்துல ஆன்லைன்ல இதை பண்றது கூட பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. அவங்க அப்பா அவன் போனை உடச்சிட்டாரு, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருந்தா ஏதோ சிரிக்கிற சவுண்ட் கம்ப்யூட்டர் ரூம்ல கேக்குது. சியாச்சான் ஸ்கூல்ல இருக்கிற கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவகிட்ட இப்ப லைவா பேசிட்டு இருக்கான். அது ஒரு டீமன் தான் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது. எல்லாருக்கும் தெரியுது அந்த பொண்ணு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இவனை செடியோஸ் தான் பண்ணி இவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி லென் தெரிஞ்சுக்கிட்டா. என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாக்வா வந்துட்டு ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு பக்கை கிரியேட் பண்ணிருக்கான். அதை வச்சு அந்த லைவ் ஸ்ட்ரீமை ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். என்கிட்டேவா அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் பண்ண வந்துட்டு இவனோட ட்ரோஜனை டெஸ்ட்ராய் பண்ணிருதா. அச்சோ என்னோட ட்ரோஜன் போச்சு அப்படின்னு ஹாக்வா அழுதுட்டு இருக்கான். ஃபேரி ஃபாக்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் தேவை. சியாச்சான் கூட இருக்கவா வீடியோ கால்ல லைவா பேசிட்டு இருக்கா. இவன் ரொம்ப ஜொல்லு வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இதை மட்டும் இவங்க அப்பா பார்த்தா இவன் என்னத்துக்காவான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒரு ஐடியா ஞாபகம் வருது. இதை யூஸ் பண்ணுன்னு சன்றாங் கிட்ட சொல்றான். கிஃப்ட் கொடுத்து ஒருத்தங்களை செடியூஸ் பண்ண முடியும், ஆல்ரெடி சன்றாங் அதை பண்ணிருப்பா. சோ இப்போ இந்த ஜூஸ் பாட்டில் கொடுத்து அவனை செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. யார் அந்த பொண்ணு, உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு ஃபேரி ஃபாக்ஸ் கேட்கவும் சாச்சா இவா ஜஸ்ட் என் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லவோ சன்றாங் டென்ஷன் ஆவரா. இப்போ அந்த ஜூஸ் குடிக்கவா அவ ஸ்பெல் ஆக்டிவேட் பண்றா. இப்போ சியாச்சான் சன்றாங்கோட கண்ட்ரோலுக்கு போகவும் நம்பர் 250 நம்ம லாஸ் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும், டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாக்ஸ் ஃபேரிக்கு தெரியுது. நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சன்றாங் கேட்கவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு கிளம்ப போறான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் யாரு கூடயுமே இது நாள் வரைக்கும் இப்படி லைவ் சாட் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைமா உன் கூட தான் பண்றேன். நீ என் மாஸ்டர் சரியாகணுங்கிறதுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, கடைசியா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீ என்னை விட்டு போற, நான் தனிமையில இருக்கணுமா அப்படின்னு வா கேட்கவும் சியாச்சான் அப்படியே நின்னுட்டு இருக்கா. ஹே அவ உன்னைய செடியூஸ் பண்றா, உனக்கு தெரியலையா, அது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்லவும் நீ என்னை விட்டு போனா நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு வா சொல்லவும் சியாச்சான் சன்றாங்கோட ஸ்பெல்லையே பிரேக் பண்ணி இப்ப மூஞ்ச திருப்பிக்கிட்டு மிஸ் சன்றாங் கொஞ்சம் கையை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சன்றாங்க ரிஜெக்ட் பண்றான். அந்த ஃபேரி ஃபாக்ஸ்க்கு இன்னும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தேவை. அந்த ஃபாக்ஸோட மாஸ்டர் வேற யாரும் இல்ல, லென்னோட உடம்புக்குள்ள இருந்த அந்த டீமன் தான். கில்லர் லேடி அட்டாக் பண்ணதுல அவனோட சோல் மட்டும் தான் டீமன் வேர்ல்டுக்கு போயிருக்கும். அவனை திரும்ப பொழைக்க வைக்கிறதுக்காக தான் அந்த ஃபாக்ஸ் எவ்வளத்தையும் பண்ணிட்டு இருக்கு. சியாச்சானோட அப்பா இங்க வந்து நானும் சின்ன வயசுல இவனே மாதிரி தான் ரொம்ப அடம் பிடிப்பேன், டங் ஆஃப் ஹெவன்லி ஹவுண்டை நான் லவ் பண்ற என்னோட ஒய்ஃப்க்கு கொடுத்தேன், இவனும் அதையே தான் பண்றான்னு சொல்லுவோம். அப்ப உங்களே மாதிரி தான் உங்க பையன் இருக்கானு ஹாக்வா கேட்க வரவோ டக்குனு லென் வாய பத்திரா. இது என் குடும்பத்துக்கு வந்த ஒரு சாபம்னு நினைக்கிறேன், கர்மா இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு அழுதுட்டு இருக்கவும் சியாச்சான் இன்னொரு பாரம்பரியமான வீட்டுல இருந்த பொருளையே எடுத்து அவளுக்கு கொடுத்துருக்கவும் அதாவ மென்ஷன் பண்ணி தேங்க்ஸ் சொல்றா. இதுக்கு மேல இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா டென்ஷன் ஆகி கம்ப்யூட்டர் 2 துண்டா கட் பண்ணிட்டாரு. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பேச்ச கேட்கல அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் வேற டிமென்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் உயரத்துக்கு கழுத்துட்டு போடுறான். திடீர்னு என்னமோ நடக்குது. கோல்டன் ஃபேஸ் லெவல்
லெவல்ல இருக்கவங்களால தான் இதை பண்ண முடியும். அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடியா அவன் அந்த இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி லென் சொல்றான். அவங்க அப்பா வயிறப்படுங்கவும் இவன் அப்படியே மயங்கி விழுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அவன் ஸ்பிரிச்சுவல் பாடி சைபர் ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆயிட்டு அப்படின்னு அவ சொல்றா. தேவையான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கிடைக்கிறதுனால லைஃப் டைம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ அந்த டீமன் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வருது. ஃபேரி ஃபாக்ஸ் எங்க இருக்க, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்து பார்த்துட்டு இது ஃபேரி ஃபாக்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ற ரூம் மாதிரியே தெரியுது, ஆனா அது இல்லையா அப்படின்னு அவன் யோசிக்கவும் நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க. ஃபேரி ஃபாக்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் பண்ற அதே ரூம் தான் இது. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் ஃபேஸை மாத்தி காட்டுது. ஏத்தனப்பா அவன் ப்ரீபியர் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல, அவன் சோல் சைபர் ஸ்பேஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சன்றான் சொல்லவும் சியாச்சான் மூக்குக்குள்ள அவங்க அப்பா வைரஸ் இருக்கிற பேர்ல ரத்த வர வைக்கிறாரு. லைவ் ஸ்ட்ரீமோட அட்ரஸ் எனக்கு சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ சோல்ங்கிறதுனால என்னோட பிசிக்கல் பாடியை உன்னால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டீமன் சிரிக்கவும் அப்படின்னா உன்னாலேயே என்ன தொட முடியாதுல்ல அப்படின்னு சியாச்சான் கேட்கறான். அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு டீமன் வேகமா வச்சு அவன் சோலை உள்ள எடுத்துக்கிட்டு பாக்குது. அது டீமனக்கா வேண்டாக்கா என்ன விட்டுருங்கக்கா அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருக்கான். சியாச்சான் நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி சன்ரங் இப்ப ஸ்கிரீன்ல வரா. டீமன்ஸோட எதிரி சன்ரங் தானே இது அப்படின்னு அந்த டீமன் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் வழியா நம்ம ஹீரோவோட கை வந்து அது மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணிட்டு சியாச்சான் சோலை எடுத்து போய் அவன் உடம்புக்குள்ள போடவும் இப்ப சியாச்சான் கண் முழிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு வழியா சியாச்சானை காப்பாத்திட்டான். இன்டர்நெட்ல ஃப்ராட் பண்ணவங்கள மாஸ்டர் ஜுவாஹி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல வருது. மாஸ்டர் ஜுவாஹி வந்துட்டு அந்த டீமன் கலெக்ட் பண்ண எல்லா ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸையும் வந்து கலெக்ட் பண்றாரு. இதுக்கு காரணமா இந்த டீமன்ஸ் நாங்க இந்த இடத்துக்குள்ள வரதுக்குள்ள தப்பிச்சிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நியூஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு போகலான்னு போகும்போது ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கர்டைன் குரூப் திவால் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆனதுனால அவங்க சொத்து எல்லாத்தையும் சீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் சன்ரங்கோட ஃபேமிலி தான் ஃப்ளவர் ஃப்ரூட் வாட்டர் கர்டைன். நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வச்சிருந்த கம்பெனி லாஸ் ஆகி அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வருது. எதனால அப்படி நடந்துச்சு, என்னதான் ஆச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அந்த எபிசோட் கொஞ்சம் புரியும். பட் அது தெரியலனா கூட நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு புரியுற மாதிரி வேற லெவல்ல சூப்பரான ஒரு சீன் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.